வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையல புதுக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டை முட்டை மாஸ் தான் செய்ய போகிறோம். புதுக்கோட்டை முட்டை மாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம 10 முட்டை எடுத்துருக்கோம். 10 முட்டை எடுத்து நல்லா பக்குவமாக அவிச்சிட்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணுருவோம். மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுத்துருவோம் முழுசாக. இந்த மாதிரி இந்த சைடை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துருங்க. நம்ம பொடி மாஸ் பண்ணும்போது முட்டைக்கரு வந்து உடஞ்சிருச்சுன்னா ரொம்பவும் கிரேவி மாதிரி ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து அந்த முழுசாகவே நம்ம வந்து மஞ்சக்கருவை எடுத்துடலாம். இப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 4 பீஸாக கட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி இதையும் ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ முட்டையை பூரா நம்ம வந்து மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இப்போ புதுக்கோட்டை முட்டை மாஸ் ரெடி பண்ண போகிறோம். முட்டை மாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அது உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷம் மட்டும் பூண்டு வதங்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராமு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே 2 கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தோல் சேர்த்துக்கிடுவோம். அந்த மசாலாவுக்கு தகுந்தாப்புல சேர்த்துட்டு ஒரு பரட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடட்டும். நல்லா பாதிக்கு மேலே வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அந்த காஷ்மீர் சில்லி அந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு லேசாக ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம முட்டை மாசு கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது நமக்கு அந்த கொஞ்சம் ரெட் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீர் சில்லி இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். அடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், 2 டீஸ்பூனு சிக்கன் குழம்பு மசாலா அதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டிடுங்க. இப்போ இந்த முட்டை மசாலா வந்து 2 ஸ்பெஷல். ஒன்று வந்து இப்போ நம்ம சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கோம்ல அது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது அடுத்து வரும் பாருங்கள். நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த மசாலில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். ஒரு 50 ml மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆனோடனே இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2யுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு அப்படி மெதுவாக பரட்டி விடுங்க. இந்த மசாலாவில் முட்டையை வந்து மெதுவாக பரட்டி விடுங்க. இப்போ மஞ்சக்கருவை நீங்கள் இதே போல் கட் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவில் முட்டையை நல்லா பரட்டிட்டோம். நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னோம்ல அது வந்து சால்னா வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி வீட்டில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி, அதில் வந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 லிட்டராவது நம்ம சால்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கடையில் கூட 2 புரோட்டா வாங்கிட்டு ஒரு பொட்டணம் வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும். அந்த சால்னாவை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா லேசாக கிண்டி விடுங்க. புதுக்கோட்டை முட்டை மாசில் வந்து இந்த சால்னா கடைசியாக ஊற்றி நல்லா பரட்டுவாங்க. அந்த சால்னா ஊற்றி அந்த முட்டை மாஸ் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கச்சிதமாக கிடைக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தால் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சால்னா வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரசஞ்சோறு, சுடுசோறு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சால்னா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா சூடாகி அந்த மாதிரி சுண்டி வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாவது நம்ம சால்னா ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கரு உடையாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் சிக்கன் சால்னாஸ் கூட சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெஜ்ஜு சால்னா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கடைசியாக தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு
நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு புதுக்கோட்டையிலிருந்து முட்டை மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.